நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி சிப்பனர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி முதல் ராத்திரி திரைப்படத்தை பற்றி விமர்சனம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ராஜா கருப்பசாமி இயக்கியுள்ள முதல் ராத்திரி படத்தில் ஹீரோவாக பல படங்களில் துணை நடிகராக நடித்த ரிஷிகாந்த் நடித்துள்ளார். ஹீரோயினாக சிறை, யூத் படங்கள் நடித்த அனிஷ்மா அனில்குமார் நடித்துள்ளார். மேலும் பக்ஸ், சேத்தன், அப்துல் லீ என ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாளம் நடித்துள்ளனர். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் விருப்பமே இல்லாமல் திருமணம் பெற்றோர்களின் நெருக்கடி காரணமாக நடைபெற முதராத்திரி என்ன ஆனது என்பது தான் முதராத்திரி படத்தோட கதை. ஏற்கனவே உயிருக்கு உயிராக காதலித்த காதலி சாதி பிரச்சனை காரணமாக கிணற்றில் விழுந்து இறந்து போக அவரது நினைவை மறக்க முடியாமல் துபாய்க்கு சென்று குடும்பத்துக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கும் ஹீரோ மருதுவுக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது பெற்றோருடைய ஆசை. காசு இல்லாத பையனுடன் காதல் செய்வதை ஹீரோயின் அம்மா துபாய் மாப்பிள்ளை தலையில் மகளை கட்டி வைக்க நினைக்கிறார். திருமணத்துக்கு முன்பே காதலனோடு ஓடிவிடலாம் என கனவு காணும் மணமகளின் கனவை அவரது காதலன் தூங்கி கருத்து விடுகிறான். பின்னர் முதராத்திரிக்கு முன்னதாக வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், இந்த உலகத்திலே என்னை விட உன்னை யாரும் காலிக்க முடியாது என சீன் போடும் அந்த ஒன்றுக்கும் உதவாத காதலன் கதாபாத்திர படத்தின் இயக்குனரே நடித்துள்ளார். அவரை காட்டும் காட்சியெல்லாம் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும் உணர்வையே கொடுக்கிறது. முதல் பாதியிலிருந்து பாற்றமோ விறுவிறுப்போ, இரண்டாவது பாதி சுத்தமாக இல்லாமல் அடி வாங்கி விடுகிறது. திருமணமான வீட்டில் இருக்கும் கல்யாண கலாட்டா, சண்டை, முதலாத்தில் ரூமுக்குள் பெண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பிவிட்டு வெளியே கலாய்க்கும் பெண்கள், காதலோடு அனுப்பி வைக்கும் நினைக்கும் மாப்பிள்ளைக்கு இடைவேளையில் காத்திருக்கும் ட்விஸ்ட்டு, கலகலப்பாக படம் ஓடி முடிகிறது. முதராத்திரி கடைசி வரை நடக்கலை. இதுதான் இந்த படத்தோட கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.